பாடகி சைந்தவி அவங்களும் இசையமைப்பாளர்ன ஜிவி பிரகாஷும் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பல செய்திகள் வைரலாச்சு. அதை பார்த்த சைந்தவி இவங்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்குது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பல யூடியூப் சேனலில் நீங்கள் மாட்டுக்கு பல கதையை கட்டி விட்றீங்க. எங்களோட டிவோர்ஸை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எங்களோட டிவோர்ஸ்க்கு யாரும் காரணம் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் காரணம் கிடையாது. ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுகிறது ரொம்பவுமே தப்பு. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நாங்கள் மியூச்சுவலாக பிரிகிறோம், அதுதான் எங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. எங்கள் வாழ்க்கைக்கு மன அமைதி அதுதான். அதாவது நானும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் 24 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம். நாங்கள் டிவோர்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம் அப்படின்ட்டு சைந்தவி இங்கே சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த ஜிவி பிரகாஷ் சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாரு. அதாவது எங்களுடைய டிவோர்ஸை பற்றி நீங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை கட்டி விட்றீங்க. இதுங்க டிவோர்ஸுக்கு யாரும் காரணம் கிடையாது, நாங்களாக தான் மனமு வந்து பிரியிறோம். தயவுசெய்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எங்கள் குடும்ப விஷயத்தை போயிட்டு இப்படி சோசியல் மீடியாவில் பகிர்றீங்களே, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னும், தனி மனிதன் உணர்வுக்கு மதிப்பில்லைங்க, தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னும், அதாவது நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் குறை சொல்லாமல் இருக்கும்போது பல யூடியூப் சேனல்களில் உங்கள் இஷ்டத்துக்கு கதையை கட்டி விட்றீங்க, அடுத்தவங்களை குறை சொல்கிறத நிப்பாட்டிக்கங்க அப்படின்ட்டு சைந்தவிங்களும் ஜிவி பிரகாஷ் அவங்களும் இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரிதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற சீரியல் நடிகை ஒருத்தவங்க இன்றையாக பிறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது என்ன சீரியல் பிடிக்குன்னா, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகியிருக்க சீரியல் தான் கயல் சீரியல். இந்த சீரியலில் தான் புதுசாக ஒரு நடிகை இப்போ என்ட்ரியாக போகிறாங்க. அதாவது கயல் சீரியல் பிடிக்குன்னா, அப்பா இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்து தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வச்சு அதுங்களுக்கு லைஃப் செட்டில் பண்ணி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த சீரியலின் கதைக்களம். அதாவது இந்த சீரியலை தச்சுன்னு பார்த்தீங்கன்னா கயலுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்போ தான் ஒரு சீரியல் நடிகை என்ட்ரி ஆகிறாங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சந்திரா. இவங்க காதலிக்க நேரமில்லை, பாசமலர் பண்ணுற சீரியல்லாம் நடித்து மிகவும் பிரபலமானவங்க தான். இவங்க தான் தச்சம் கயல் சீரியலில் என்ட்ரி ஆக போகிறாங்க. நடிகை சந்திரா அவங்க திருமணம் செய்துக்கிட்டு சீரியல் நடிக்காமல் பல ஆண்டுகளாக விலகியிருந்த நிலையில் தற்சமயம் கயல் சீரியலில் என்ட்ரி ஆகிறாங்க. கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை ஓனராக இந்த சீரியலில் என்ட்ரி ஆகிறாங்க. கயல் சீரியலில் நடிகர் சஞ்சீவும் சைத்ரா ரெட்டியும் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. தற்சமயம் கயல் சீரியலில் நடிகை சந்திரா என்ட்ரி ஆயிருக்காங்க. அதாவது கயலுடைய திருமணத்தை நிப்பாட்டுறதுக்கு சந்திரனால தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை ஒன்றுக்குன்னு தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.